சன் சென்டர் அதுக்கு மெர்க்குரி வீனஸ் எர்த்து மாஸ்லாம் சுற்றி வந்துட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப நாளாக பல்லாயிரம் வருஷமாக மனுஷங்க நினைச்சாங்கன்னா பூமி தான் வந்து சென்டரில் இருக்குது, மற்ற எல்லாமே பூமியை தான் சுற்றி வருதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்கள தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா சூரியன் பார்க்க ஈஸ்டில் விடிய காலையில் தோன்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வானத்தில் மூவ் ஆகி ஈவினிங் வந்து வெஸ்ட்டில் போயிட்டு மறைய மாதிரி நம்மளுக்கு பார்க்க தெரியும். பட் இது தப்பாக இருக்குமோன்னு எப்போ அவங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த எர்த்துக்கும் மார்ஸுக்கும் நடுவில் இருக்க மோஷனால் தான். ஓகேங்களா? நிறைய வருஷத்துல முக்காசி சமயம் மார்ஸ் நம்மளை சுற்றி வராமல் தான் நம்மளுக்கு பார்க்க தோணும். ஏன்னா மார்ஸுமே சுற்றிட்டு இருக்கு, எர்த்துலேருந்து பார்க்க மார்ஸ் வந்து எர்த்தை தான் சுற்றுற மாதிரி நம்மளுக்கு தோணும். பட் ஒரு பர்டிகுலர் டைமில் இயரில் ஒரு பர்டிகுலர் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எர்த்து வந்து மார்ஸை ஓவர்டேக் பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எர்த்து வந்து இப்போ மார்ஸை ஓவர்டேக் பண்ணுதா, இந்த சமயத்தில் மார்ஸ் நம்ம பூமியிலேருந்து பார்க்க ரிவர்ஸில் போகிற மாதிரி ஃபீல் ஆகும். எப்படி பைக்கில் நம்ம ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணும்போது அவர் நம்மளுக்கு பின்னாடி போகிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது, அதே போல் எர்த்து எப்போ மார்ஸை ஓவர்டேக் பண்ண போதோ அந்த சமயத்தில் நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது மார்ஸ் வந்து இப்போ ஓவர்டேக் பண்ணுதா, இப்போ வந்து பூமியிலேருந்து பார்க்க மார்ஸ் ரிவர்ஸில் போகிற மாதிரி ஃபீல் ஆகும். எர்த்து தான் எல்லாத்துக்கும் சென்டரில் இருக்குது அப்படின்னா ஏன் மார்ஸ் மட்டும் ஒரு சமயத்தில் ரிவர்ஸில் போகுது, ஒரு சமயத்தில் ஃபார்வர்டில் போகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த கேள்வியிலேருந்து கிடச்சது தான் இப்போ இருக்க இந்த விடை. இந்த மாதிரி ஃபார்வர்ட் பேக்வர்ட் மூவ் ஆகுது பார்த்தீங்களா, இதுக்கு அவங்க வச்ச பேர் வந்து ரெட்ரோகிரேட் மோஷன். அண்ட் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.